ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம முருங்கைக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள்கள் முருங்கைக்காய், தக்காளி 1, 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் தான், பூண்டு. இது மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கிண்ணத்துல ஒரு சின்ன லெமன் இல்ல சின்ன வந்துட்டு நெல்லிக்காய் சைஸ் சொல்லுவாங்க இல்லையா? அந்த அளவுக்கு புளி எடுத்து அத கொஞ்சம் தண்ணீல ஊற வச்சு, அத கொஞ்சம் நல்லா கரைச்சு வச்சுக்கோங்க. அத தனியா வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வச்சிருக்கிற காய்கறிகள் எல்லாமே நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த கட் பண்ணி வச்சதுல பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காய் வந்து கொஞ்சம் பெருசு பெருசா இருந்துச்சு. ஸோ அத வந்துட்டு நான் வந்துட்டு கீறியும் வச்சிருக்கேன். ஐ மீன் நடுவுல இப்படி வெட்டி வச்சிருக்கேன். அப்புறம் தேவையான பொடிகள் வந்து 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சமா, அப்புறம் வெந்தயம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே தேவை. இப்போ ஒரு அடுப்புல வந்துட்டு நம்ம மண்சட்டி வச்சிருக்கோம். ஸோ அது நல்லா சூடானதும் அதில வந்துட்டு இப்போ எண்ணெய் ஊத்திக்கிறேன். ஸோ எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சு வரணும். ஓகே, எண்ணெய் காஞ்சு வரணும் இந்த சென்ஸ் சூடாகணும். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதில வந்துட்டு வெந்தயம் எடுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சமா தான் வெந்தயம், ரொம்பலாம் இல்ல. லைட்டா ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு வெந்தயம் வந்துட்டு அதில போட்டு அந்த வெந்தயத்த வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. ஸோ அது ஒரு லைட் ப்ரௌனிஷா அந்த மாரி வந்ததுக்கப்புறம் நம்ம அதில் அந்த பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த பூண்டை வந்து இதில் போட்டுக்கிறோம். பூண்டை போட்டதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நேரம் அதையும் ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ பூண்டுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம வெங்காயம் போடுறோம். வெங்காயத்தையும் வந்துட்டு அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃப்ரை பண்ணி விடுங்க. ஸோ வெங்காயம் எப்பவுமே வந்து வதக்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டா அது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு அதை வதக்கி விட்டுட்டா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் இல்லையா? அதனால உப்பு போட்டிருக்கேன். ஸோ உப்பு போட்டுட்டு அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸோ அது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இதுக்கப்புறம் வந்துட்டு முருங்கைக்காய் வெட்டி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த முருங்கைக்காய் வந்து இதில் போட போகிறோம். ஸோ முருங்கைக்காவை நம்ம வெட்டி வச்சிருக்க முருங்கைக்காயெல்லாம் இதில் போட்டுருங்க. போட்டுட்டு அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. இப்போ இதில வந்து கொஞ்சமா நான் தண்ணி ஊத்திக்கிறேன். ஏன்னா, அது தண்ணி ஊத்துனா கொஞ்சம் சீக்கிரமா வதங்கிடும். தண்ணி ஊத்திட்டு அத வந்துட்டு நம்ம மூடி வச்சிரணும். தண்ணி ஊத்துனதுக்கப்புறம் வந்துட்டு லைட்டா மட்டும் நீங்க அப்படியே எல்லா பக்கமும் தண்ணி படுற மாதிரி பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம நல்ல ஒரு மூடிய வச்சு அத வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க கொஞ்ச நேரத்துக்கு. ஸோ அத க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது அந்த ஆவியிலே வந்துட்டு அது கொஞ்ச நேரம் நல்லா வெந்துரும். ஸோ நல்லா பாருங்க இதே மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கும் அந்த முருங்கைக்காய்லாம். ஸோ இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இதில கொஞ்சமா வந்துட்டு இப்போ மஞ்சள் பொடி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? அந்த மஞ்சள் பொடி கொஞ்சமா ஒரே ஒரு ஒரு டீஸ்பூன் சொல்ல அளவு இருக்கும் இல்லையா? டீஸ்பூன்லேயும் ரொம்ப கம்மியா அந்த மாதிரி மஞ்சள் பொடிய வந்து போட்டுக்கோங்க. இல்லன்னா குழம்பு ஃபுல்லா அப்படியே மஞ்சள் கலர்ல இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு மட்டும் மஞ்சள் பொடி போட்டா போதும். போட்டு விட்டுட்டு அதையும் கொஞ்ச நேரம் கொஞ்சம் லைட்டா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற குழம்பு மிளகாய் பொடி, அப்புறம் மிளகாய் தூள் இந்த 2யும் மட்டும் போட போறோம். குழம்பு மிளகாய் பொடி நீங்க வீட்ல அரைச்சதா கூட இருக்கலாம். இல்ல கடையில கூட வாங்கிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு தான் இருக்கணும். 3 ஸ்பூன் வந்துட்டு குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் வந்துட்டு மிளகாய் பொடி. ஓகே, தனி மிளகாய் தூள். இத போட்டுட்டு இதையும் கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ எல்லா பக்கமும் நல்லா கோட்டிங் ஆகுற மாரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு இதில நம்ம வந்துட்டு தக்காளி போட போறோம். தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த தக்காளிய வந்துட்டு இது கூட போடணும். தக்காளி எப்பவுமே வெங்காயம் கூட சேர்த்து வதக்கி குழம்பு எதுவுமே வைக்காதீங்க. நல்லாவே இருக்காது. இப்போ வந்து நான் தக்காளிய போட்டுட்டேன். தக்காளிய போட்டதுக்கப்புறம் இத நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஸோ தக்காளியும் லைட்டா வேகணும். இந்த தக்காளி வந்துட்டு கொஞ்சம் நல்லா வேகறதுக்காக, நான் மறுபடியும் வந்துட்டு அதே மூடி இருக்கு இல்லையா? அந்த மூடிய போட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுடுறேன். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நான் தண்ணி எதுவும் ஊத்தல. தண்ணி ஊத்தாமயே தான் மூடி வச்சிருக்கேன். தக்காளி வந்துட்டு வெந்துட்டு அதிலேயே கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வதங்கி வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு இதில நம்ம கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கிறோம். ஓகே, தண்ணி ஊத்திட்டு அத கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். ஸோ இந்த தண்ணிய வந்துட்டு ஓரளவுக்கு ஊத்துங்க. ரொம்ப அதிகமா தண்ணி ஊத்திடாதீங்க. அப்புறம் குழம்பு ஃபுல்லா தண்ணியா ஆயிடும். உங்களுக்கு குழம்பு வந்து ரொம்ப கட்டியா வேணும்னா, கம்மியா மட்டும் தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணிய ஊத்திட்டு, இதுக்கப்புறமா நம்ம கரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அந்த புளிய எடுத்து வச்சுக்கோங்க. அந்த புளிய வந்துட்டு இப்போ வந்துட்டு இதில ஊத்தப் போறோம். ஸோ இந்த புளிய வந்துட்டு ஊத்திடுங்க இதில. புளி ஊத்துனதுக்கப்புறம் அத கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அது கொஞ்சம் லைட்டா அந்த மாரி எண்ணெய் எல்லாம் மிதந்து வரும் இல்லையா? அந்த டைம்ல வந்துட்டு இத மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு, இந்த மூடி வச்சு எடுத்துட்டா பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு இந்த மாதிரி வரும் இல்லையா? இப்படி வந்ததுக்கப்புறம் இதில வந்துட்டு கொஞ்சமா தேங்காய் அரைச்சு ஊத்துங்க. ஸோ தேங்காய் அரைச்சு ஊத்தும்போது நல்லாயிருக்கும். தேங்காய் அரைச்சு ஊத்தலனா கூட பரவால்ல. இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ தேங்காய் ஊத்துனா அந்த டேஸ்ட் நல்லாருக்கும். ஸோ எனக்கு பிடிக்கும். அதனால நான் தேங்காய் வந்து ஊத்தியிருக்கேன். நீங்க தேங்காய் இல்லாம கூட வச்சுக்கலாம். ஸோ தேங்காய் உங்களுக்கு பிடிக்காதுன்னா, நீங்க தேங்காய் ஊத்த வேண்டாம். இது தேங்காய் வந்துட்டு ஆப்ஷனல் மட்டும் தான். ஓகேவா? ஸோ தேங்காய் ஊத்துனதுக்கு அப்புறமா நான் இத வந்துட்டு மூடி வச்சு கொதிக்க வச்சு, ஃபைனலா இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நான் வந்துட்டு அடுப்ப வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே. இதுக்கப்புறம் வந்துட்டு தாளிக்கிறதுக்கான பொருள்கள். தாளிக்கிறதுக்கு வந்து 2 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு இந்த 3ம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இத வந்துட்டு குழம்போட சேர்த்து இத கட் பண்ணி எல்லாமே ரெடியா வச்சிருக்கேன். இத வந்து இப்ப நம்ம தாளிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு தாளிக்கிறதுக்கு கரண்டி வச்சுட்டு, ஸோ அது வந்துட்டு கரண்டி கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் இதில எண்ணெய் ஊத்திக்கிறேன். ஸோ எண்ணெய் ஊத்தினதுக்கு அப்புறம் கடுகு.
கடுக வந்துட்டு கொஞ்சம் அந்த பாத்திரமும் சூடாகி எண்ணெயும் கொஞ்சம் சூடாக இருக்கும்போது கடுகை போடுங்க. ஸோ அப்படின்னா தான் சீக்கிரமாக வந்துட்டு கடுகு நல்லா வெடிச்சு வரும். ஸோ கடுகு இந்த மாதிரி வந்துட்டு நல்லா வெடிச்சு வரும்போது இதில் வந்துட்டு வெங்காயம் போட்டுட்டேன். ஸோ வெங்காயம் போட்டுட்டு வெங்காயமும் வந்துட்டு கொஞ்சம் ப்ரௌனிஷாக வரணும் வெங்காயம், ஓகேவா? அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம தாளிக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் அதோட ஸ்மெல்லும் ஒரு அந்த அரோமா சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி தாளிக்கிறதுல. எந்த குழம்புக்குமே அந்த மாதிரி தாளிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அதையும் கொஞ்சம் வந்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் பொடிச்சு வரும் இல்லையா, பொரிஞ்சு வரும் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அப்படியே குழம்புல ஊற்றிட்டோம். குழம்புல ஊற்றினதுக்கப்புறம் நம்மளோட முருங்கைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ செம்ம யம்மியாக சூப்பராக இருக்கும் உண்மையாகவே. நீங்கள் ஒரு நாள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் சாப்பாடோட முருங்கைக்காய் முருங்கைக்காய் புளிக்குழம்பு அப்புறம் பீன்ஸ் துவரம் எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ பாய், தேங்க்யூ.